ஏண்டா உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்ல. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ்னு தமிழனுக்காகவே வாழ்ந்தாரே பேரறிஞர் அண்ணா, அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடைவள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தார் தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல ஏறி போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறாரா? போட அப்பா சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே, நானும் உன் கூட வரேன். கால் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? எனக்கு கால் இல்லையேன்னு இன்னைக்கு தான் கவலைப்படுறேன். இல்லன்னா நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் அண்ணன் கூட தான் போவேன். சந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட விடாதான் இருக்கணும். நீ இங்கே இருடா. அப்பா, நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன். ஒரு அனாதை மாதிரி உங்க ஆதரவை தேடி வந்திருக்கேன். நீங்க அனாதை இல்ல தம்பி, உங்க பின்னாடி நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாருங்க. வேலைக்கு ஒரு வீட்டுல சாப்பிட்டாலும் நீங்க ஆயுசு முழுக்க சாப்பிடலாம் தம்பி. அந்த அளவுக்கு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, ஆளுங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அண்ணே, இனிமே இந்த நாட்டுல உங்களுக்கு எத்தனை தம்பிங்க தெரியுமா, எத்தனை தங்கச்சிங்க தெரியுமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா தம்பி, உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புனாலே அந்த திலகவதி, அவளை மட்டும் விடக்கூடாது. எதுக்கு? எதுக்கா? நடந்த உண்மை அப்படியே மாத்தி சொல்லிட்டாளே தம்பி. அதான் அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தானே நீங்க ஓட்டு போடுறீங்க. செய்யற தப்பையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அவங்க மேல ஆத்திரப்படுறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம் தம்பி? இத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. குணம் உள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, குடம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளவு ஏன்? ஜாதியை பார்த்து ஓட்டு போடாத யாராவது ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டோம். எங்க ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க ஓட்டு போட்டீங்க. ஆனா உங்க ஜாதி எம்எல்ஏ நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்காரு, அவரு நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? ஏழைகளை எவனுமே நினைக்கிறது இல்ல. ஆனா நீங்க மட்டும் ஜாதிக்காக ஓட்டு போடுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைங்களுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும். இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. இனிமே நாங்க பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம். இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம். இது சத்தியம். 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 ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 20 வருஷமா எம்எல்ஏ இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. உடையார் மகன் உங்களுக்கு ஒலை வச்சுட்டான். இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது. வேடிக்கை பார்க்க வேணும்னா போகலாம். ஏயா ராஜாத்தனம், நான் பார்க்க அரசியலுக்கு வந்தவன் நீ எனக்கே பய காட்டுறியா? அரசியல்வாதி கிட்ட மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துருவான். உடையார் பையனை கிழிச்சிருவானா? கிழிச்சிருவானா? கிழிச்சிட்டாங்க. உங்க தொகுதி மட்டும் இல்ல, எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க. ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க. யோ, அவனை பார்த்து நீ பயப்படலாம், உங்க கட்சிக்காரன் பயப்படலாம், உங்க கவர்மெண்ட் பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். என் பின்னால என் ஜாதிக்காரங்க 60 லட்சம் பேர் இருக்காங்க. கண்ணை கட்டிட்டு கிணத்துல விழுதான்னு நான் சொன்னா என் ஜாதிக்காரன் விடுவான். நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க, கிணத்துல விழுந்தாங்க. ஆனா இப்போ அவன் வந்து கண்ணை திறந்துட்டான். என்ன பண்ண போறீங்க? இப்ப கிணத்துல விழுன்னு சொன்னா விழ மாட்டானுங்க, உங்களை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க. என் ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் மாதிரியா? என்ன பண்றேன் பாரு.
என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால ஒரு அரசாங்கமே ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாம திலகவதியை தேடி போய் அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு பாத்தீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் இங்க வரதே இல்லையே. ஐயரே, நீ பேசாம இரு. ஏயா, தேர்தல் நேரத்துல ஐயருடைய ஓட்டு வேணும், பாக்கிய நேரத்துல ஐயர் வாயை மூடிட்டு இருக்கணுமா? போயா. ஏய் நாகமா, பொம்பளையா லட்சணமா வீட்டுல அடங்கி கிடக்காம போராட்டம் வேண்டிக்கிறதுக்கு போராட்டம். நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும் தாய்க்குலமே புலி மாதிரி வா, புயல் மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க. நாங்க ஓடியாரணும். உங்களுக்கு எங்கயாவது இடிக்குதுன்னா மட்டும் நாங்க பொம்பளைங்களா வீட்டுக்குள்ளாரே அடக்கமா குந்திக்கணுமா? ஏன் என்னத்துக்கு? ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாது. நீங்க இவ்வளவு பேசுறீங்க. நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஆமாயா, இம்மா நாளும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு. போஸ் தம்பி வந்து புத்தி எல்லாம் சரியாக்கிடுச்சு. 20 வருஷமா உங்களுக்காக கூட சென்னை விட புதுசா வந்த அவரை பத்தி தப்பா பேசுற தலையை சீவிடுவேன். ஏய், என் தலைவரையோ தப்பா பேசுற? டேய், கார்ல இருக்கிற அருவாளடா, இவன் தலைய நான் வெட்டுறேன். வெட்டு. வெட்டுறா. இத பாரு தம்பி, நீ ஊடால வர்றது நல்லா இல்ல. மரியாதையா போயிடு. ஏன்? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜாதி. என் ஜாதிக்காரங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி உயிரை கொடுக்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க. என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போறேன் மேல போட்டு பேசுறீங்களே. உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க. வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா? பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல. போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா? கார் டிரைவர் உங்க ஜாதியா? மேனேஜர் உங்க ஜாதியா? உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே, அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஏன் நீங்க வச்சிருக்கீங்களே சின்ன வீடு, அது உங்க ஜாதியா? ஐயோ, சின்ன வீட்டுக்கு மட்டும் எவனும் ஜாதியே பாக்குறதுல தம்பி. அதுல மட்டும் ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னா கலந்துருவாங்க. ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கே பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க இல்ல? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களா? இது பாருங்கய்யா, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம். இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம். அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு மேலே நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். எதுக்காக விழ போற? மாமனத்தான் கட்டிக்குவேன் அடம் பிடிச்சா முடியாதுன்னு சொல்லி வேற மாப்பிள்ள பார்த்து அவங்களையும் வர சொல்லிட்டேன். இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டாள தம்பி. ஐயா, உங்க பொண்ணு மாமன் மேல உசுரா இருக்கிறப்போ நீங்க வேற மாப்பிள்ள பார்த்தது தப்பு. நீங்க மாமனே கட்டி வைங்க. அது எப்படி தம்பி முடியும்? அவன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கானே தம்பி. என் மாமா எதுக்காக ஜெயில இருக்காரு? திருநார கொள்ள அடிச்சாரா? நம்ம ஜாதிக்காரங்களை கேவலமா பேசினவன் தலைய சீவிட்டு உள்ள இருக்காரு. அண்ணன் எப்படியாவது என் மாமனுக்கு என்ன கட்டி வைங்க. அவ வாழ்க்கைய அவ முடிவு பண்ணிட்டா. கல்யாண தேதிய நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப இந்த உடையார் வகை எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 6 மாசத்துக்கு முன்னால நடந்த ஜாதி கலவரத்துல நீங்க தூண்டி விட்டு அடுத்த ஜாதிக்காரனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனானே நம்ம ஜாதிக்காரன். அவனை பரோல்ல கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் உடையார் மகன். பரோல்ல விட்டு வர போறானா? அவன் எப்ப வெளியில வந்தாலும் பதிலுக்கு அவன் தலையை செய்வதற்கு அடுத்த ஜாதிக்காரர் காத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட அவன் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறானா? ஓஹோ,